शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ माता पितृभ्यां नमो नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः. தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்டதேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மற்றும் மானச ஜபத்தை முறையாக சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமாக. அலைபாயும் தன்மையுடைய மனதினை மானச ஜபத்தினால் நன்கு ஒருமுகப்படுத்த பயிற்சி செய்துள்ளோம். இனி சித்த சுத்தியை அடையும் பொருட்டு சித்த விஷாலதா தியானம் அல்லது விராட் தியானத்தை விடாமல் அபியாசம் செய்வது மிக மிக அவசியமாகும். சாஸ்திரத்தில் இறைவனை பற்றி கேட்ட லட்சணத்தை
அர்த்தபூர்வமாக நன்கு சிந்திப்பது விஸ்வரூப தியானமாகும். விஸ்வரூப தியானத்தை மனம் எவ்வளவுக்கு ஈடுபடுகின்றதோ அவ்வளவு நாம் விவகாரத்தில் ராகத்வேஷத்தில் இருந்து நம்மால் விடுபட முடியும். ராகத்வேஷத்தில் இருந்து விடுபட்ட மனமானது இயல்பாகவே சாந்தியை அடைந்துவிடும். நமக்கு துன்பத்தை தருவது ஈஸ்வர சிருஷ்டி அல்ல என்பதை நாம் சிந்தித்தோம். ஜீவ சிருஷ்டியாகிய ராகத்வேஷமே நமக்கு சஞ்சலத்தை அதிகமாக ஏற்படுத்துகின்றது. அனைத்தையும் ஈஸ்வரனாக காண்பது ஒன்றே இந்த ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு உரிய உபாயமாகும். என்னிடம் உள்ள பல சிறப்புகள் அனைத்தையும் ஈஸ்வர விபூதியாக காண பழகும். அதே நேரத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய மேன்மையையும் ஈஸ்வரன் விபூதியாக காண பழக வேண்டும். இதன் காரணமாக நம்மிடம் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் குணத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும். என்னிடம் என்னென்ன சிறப்புகள் உள்ளதோ அவை அனைத்தும் ஈஸ்வரனின் வெளிப்பாடே. அகங்காரத்தின் காரணமாக நான் அதை என்னுடையதாக நினைத்து கர்வம் கொள்கிறேன். கர்வம் என்ற குணம் வந்தவுடன் பிறரை தாழ்வாக நினைக்கும் குணம் தானாக வந்து விடுகின்றது. என்னிடம் உள்ள அனைத்து சிறப்புகளுக்கு பின்பு இறைவனே ஒளிந்து கொண்டுள்ளார். இந்த அகங்காரமானது இந்த சிறப்பை தன்னுடையதாக ஸ்வீகரித்து கொண்டு நம்மை பெரியவனாக சிந்திக்க வைக்கின்றது. அதன் காரணமாக மற்றவரை இழிவாக பார்க்கும் குணம் மேலோங்கி வருகின்றது. என்னிடம் உள்ள அனைத்து சிறப்புகளும் இறைவனின் வெளிப்பாடே ஆகும். இந்த கருத்தை விடாமல் சிந்திப்பதன் மூலம் கர்வம் என்னும் தீய குணத்திலிருந்து நாம் வெளிவர முடியும். அவ்வாறே பிறரிடம் ஏதாவது ஒரு சிறப்பு வெளிப்படுமாயின் அதை குறித்து இந்த அகங்காரமானது பொறாமை கொள்ள தொடங்குகின்றது. உண்மையில் பிறரிடம் என்ன சிறப்புகள் வெளிப்படுகின்றதோ அவையும் ஈஸ்வரனின் விபூதியே ஆகும். இதை நாம் விடாமல் தொடர்ந்து அபியாசம் செய்வது அவசியமாகும். கர்வம், பொறாமை ஆகிய 2 குணங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த விஸ்வரூப தியானம் மிக மிக அவசியமாகும். விஸ்வரூப தியானம் என்பது சில நிமிடங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் நமது விவகாரத்தின் நடுவில் இந்த சிந்தனை ஊடுருவ வேண்டும். அதற்கு சில நிமிடங்கள் இந்த கருத்துக்களை ஆழ்மனதில் பதிய வைக்கும் பொருட்டு நாம் சுயமாக நம்முடைய கர்வத்தையும் பொறாமையும் நீக்கும் பொருட்டு சுயமாக அபியாசிப்போமா சில நிமிடங்கள்.
सतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। இப்போ நம்ம வித்யாரண்யர் எழுதிய பஞ்சதசியில் 7வது அதிகாரமாகிய திருப்தி தீப பிரகரணத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே அபரோக்ஷ அனுபூதி பார்த்துருக்கோம். அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா முடித்தோடனே உஷாக்கா சொன்னாங்க, இதை நம்ம விட வேண்டாம், திரும்பவும் நம்ம இதையே படிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது நமக்கு இதனுடைய இப்போ எதனால நம்ம அபரோக்ஷ அனுபூதி முடிச்சுட்டு இப்போ திருப்தி தீப பிரகரணம் எடுக்கிறோம், ஏன் இதை படிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு அது கொஞ்சம் தெளிவாகிக்கிடுவோம். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம கைவிலை நவநீதத்தில் முதல்ல தத்துவ விளக்க படலம் இருக்குது, அடுத்து சந்தேகம் தெளிதல் படலம். அதில் ஸ்ரவணத்தை நம்ம முடிச்சிடுறோம். ஸ்ரவணத்தையும் மனனத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் நம்ம அபரோக்ஷ அனுபூதிங்கிறது நிதித்தியாசனம். ஸ்ரவணத்தை முடிச்சிட்டோம், மனனத்தை முடிச்சிட்டோம். ஆனால் நிதித்தியாசனம் பண்ணும்போது நமக்கு அதில் சக்ஸஸ் வர எவ்வளோ வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மளால் அதில் தொடர்ந்து அதில் ஈடுபட நமக்கு கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஏன்னா அபரோக்ஷமாக நமக்கு அது நான் அதை ஓன பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தத்துவமசியாக மட்டும் நிற்கிது, அகம் பிரம்மாஸ்மி நம்மளால் சொல்ல முடியல. அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனத்தில் நம்ம பண்ணி பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அவர் 15 அங்கங்கள் சொல்கிறாரு. இதில் கம்பீரானந்தர்கிட்ட ராமகிருஷ்ண மடத்தில் கம்பீரானந்தர் சரி தெரியுது. ஆமாம் டீச்சர், வரட்டும், நிறைய பேர் பயன்படட்டும். ஆமாம், ராமகிருஷ்ண மடத்தில் கம்பீரானந்தர் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க தான் அந்த சந்நியாச தீட்சை கொடுப்பாங்க. சந்நியாச தீட்சை கொடுக்கும்போது மகா வாக்கியம் உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தர் போய் கேட்டாராம், நமக்கு தெரியும் மகா வாக்கியங்கள் தெரியும். அப்போ கம்பீரானந்தரத்தை போய் கேட்டாங்களாம், சுவாமிஜி இதை எத்தனை தடவை நாங்கள் ரெப்பிட்டேஷன் பண்ணணும், ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் வி ரிப்பீட் இட், இதை நம்ம எத்தனை தடவை நாங்கள் ஜெபம் பண்ணணும், அகம் பிரம்மாஸ்மின்னு எத்தனை தடவை நாங்கள் இதை ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இட் இஸ் நாட் ஃபார் ரெப்படிஷன், இட் இஸ் ஃபார் ரியலைசேஷன் அப்படின்னாராம். இட் இஸ் நாட் ஃபார் ரெப்படிஷன், இது திரும்ப திரும்ப கிளிப்பில்ல மாதிரி சொல்கிறதுக்காக கிடையாது. இட் இஸ் ஃபார் ரியலைசேஷன். சர்வபிரான சுவாமி ரியலைசேஷன், அது உனக்கு உண்மையாக ஆகணும். அந்த அகம் பிரம்ம அஸ்மிங்கிறது நான்கிறது பிரம்மம்னு நீ சிந்திக்க பழகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம ஸ்ரவணம் முடிச்சிட்டோம், மனனம் முடிச்சிட்டோம், அபரோக்ஷ அனுபூதி முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ நமக்கு அங்கே படிக்கும்போதே நமக்கு பாவவிருத்தியாகி பாவத்வம், சூன்ய விருத்தியாகி சூன்யதா, பிரம்ம வித்யாகி பூர்ணத்துவம், தஸ்மா பூர்ணத்துவம் அபியசே நம்ம அபியாசம் பண்ணி பார்க்குறோம். ஆனாலும் நம்மளை நம்ம அபூர்ணனாக தான் நம்ம இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நான் பூர்ணன் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, எனக்கு பூர்ணத்துவத்தை ஓனப் பண்ண முடியல. அப்போ அங்கே என்னன்னு பார்த்தோம், நமக்கு எங்கேயோ லீக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் அந்த காலம்லாம் எங்களுக்கு மேக்ஸில் அந்த புக் ஒர்க்லாம் இருக்கும், ப்ரூவ் அப்படின்னு கொடுப்பாங்க. ப்ரூவ்னா இந்த பக்கம் ஒன்றை கொடுத்து இதை ப்ரூவ் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. பாதி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறந்துடும், ஸ்டெப்பு மறந்துடும். அப்போ என்ன செய்வோம்னா பின்னாடி கூட செய்வோம், பின்னாடி கூட செஞ்சு இடையில குழப்பி வச்சுருவோம். கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தா மார்க் போடட்டும், ஏன்னா அது கரெக்டாக கொண்டுகிட்டே வரணும். அது ஒழுங்காக படிச்சுட்டு போயிருந்தா தான் ஞாபகம் இருக்கும். அரைக்குறையாக படிச்சுட்டு போயிருந்தோன்னா 4 ஸ்டெப்பு போடுவோம், இடையில ஒரு முக்கியமான ஸ்டெப்பு மறந்துடும். அப்போ பின்னாடி கூட எப்படியோ போட்டு சரி கட்டி முடித்து ஏதோ கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு யாருமே பூர்ண அதிகாரித்துவத்தோடு நம்ம இந்த சாஸ்திரம் படிக்க வர்றது கிடையாது. நமக்கு இந்த சாதன சதுஷ்டயம்னு அந்த ஒரு 4 பயங்கரமான குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதில் பூர்ணத்துவத்தோடு யார் வர்றது கிடையாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் லேகிங் இருக்கும்.
இப்போ சன்னியாசிகளின் போது அவங்களுக்கு வைராக்கியம்னா பூர்ணமாக இருக்கும். அவங்க இதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்மலாம் வந்து இல்லறத்தில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ எல்லாமே கொஞ்சம் அறகுறையாக விவேகத்தில் கொஞ்சம், வைராகியத்தில் கொஞ்சம், திதிக்ஷெல்லாம் இருக்கவே இருக்காது. நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு அந்த எதையுமே அந்த பேர் பண்ணுற சக்தி இருக்கா. துக்கம் வந்துட்டால் தோண்டு போயிடும் நம்ம. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, நமக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் லேகிங் ஆகுது நமக்கு. இப்போ ஸ்ரவணத்துக்கு அறகுறையாக இருந்தால் போதும், சாதன சதுஷ்டயம். மனனத்துக்கு அறகுறையாக இருந்தால் போதும். அதனால் நம்ம ஸ்ரவண மரணம் பண்ணும்போது நமக்கு பிரச்சனையே வராது, எப்படியோ ஒப்பேத்திட்டு போயிடுவோம் நமக்கு ஆனால் நிதித்தியாசனம்னு வரும்போது இந்த சாதன சதுஷ்டயம் கண்டிப்பாக 100 மார்க்கு இருந்து தான் ஆகணும். இப்போ நம்ம ஸ்ரவணம் பார்த்துட்டோம், மனனம் பார்த்துட்டோம், அபரோக்ஷ அனுபூதியில் எப்படி நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் நிதித்தியாசனம் ஒர்க் பண்ண நம்ம கடைசி 2 ஸ்லோகம் பார்த்தோம். நமக்கு இது உனக்கு பூர்ணமாக இருந்தால் உனக்கு ஒர்க் ஆகும். இல்லாட்டி இந்த ரெண்டு வார்த்தை பார்த்தோம். விசுத்த சித்தானாம், உனக்கு நல்ல சித்த சுத்தி இருக்குமானால் இது ஒர்க் ஆகும். இன்னொன்று சுராகினகன்னு ஒன்று பார்த்தோம். சுராகினக, ராகம்னா என்னது, பற்று இருந்தால் உனக்கு என்ன ஆகாது, ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஏன் ஒர்க் பண்ணலை அப்படின்னா எங்கேயோ நமக்கு ஆசை இருக்குது. அப்போ நிதித்தியாசனம் என்பதே என்ன அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தை கம்ப்ளீட்டாக 100க்கு 100 வர வைக்கிறதா நிதித்தியாசனம். நமக்கு இதுதான் நமக்கு ஸ்டெப்பு. நமக்கு எப்படி அந்த ஒன்னொன்னுலேயும் அங்கங்கள் இருக்குது. நமக்கு பிராணாயாமம் சொல்கிறோம், தாரணா, தியானம் சொல்கிறோம். அது மாதிரி இங்கே நமக்கு பண்ண வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன, ஏன்னா இது நல்லா புரிஞ்சாலும் மனசில் பதிய மாட்டேங்குது, நமக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்போ இதுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இந்த சாதன சதுஷ்டயத்தை என்ன பண்ணணும். நம்ம என்னென்ன சாதன சதுஷ்டயம், விவேகம், வைராகியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்வம். அப்போ இதை நமக்கு பூர்ணமாக இருக்கா, இது அவரவருக்கு தான் தெரியும். நம்ம அதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம். இப்போ இதில் திருப்தி தீப பிரகரணத்தில் முழுமையாக வைராகியம், மோஸ்ட்டாக இதில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வைராகியம். பரிபூர்ண வைராகியம் நமக்கு எப்படி நம்ம உலகத்தில் இது பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னொன்று நமக்கு எப்போவுமே மறக்கக்கூடாது, சாதன சதுஷ்டயத்தில் நமக்கு எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட தான் போய் ஆகணும். அவர் தான் என்ன சொல்கிறாரு அங்கே, நமக்கு கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம். அப்போ அதை நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், இப்போ சைடாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய சாதன சதுஷ்டயத்தை 100 ஆக்க போகிறோம். நம்ம ஃபுல்லாக ஆக்கணும். அதனால தான் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு கொடுத்துருக்கு. அது ஒரு பெரிய ஒரு முழுமையாக இருக்க வேண்டியது. அது அப்போ அதுக்கு இந்த திருப்தி தீப பிரகரணம்ங்கிறது நமக்கு நிச்சயமாக நல்லா பயன்படும். நமக்கு இதை ஆழமாக கொடுத்துருக்காரு. இப்போ திருப்தி அப்படிங்கிறது அதை 2 விதமாக சொல்கிறாரு. எதிர்மறையாகவும் சொல்கிறாரு, நேர்மறையாகவும் சொல்கிறாரு. துக்க நிவர்த்தி திருப்தி, ஆனந்த பிராப்தி திருப்தி. திருப்தியை 2 விதமான சொல்லலாம். துக்கம் போவது, ஆனந்தம் அடைவது, 2 விதமாக சொல்லப்படலாம். இப்போ இங்கே திருப்தி அப்படின்னா என்னது, நம்ம திருப்திங்கிற வார்த்தையை விட நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை, திருப்தி இஸ் ஈக்குவல் டு நிம்மதி, ஈக்குவல் டு ஜீவன் முக்தி. அதுதான் நமக்கு திருப்திங்கிறது. அது என்னது, ஜீவன் முக்தனுடைய லட்சணம். எப்போவுமே இந்த ஒரு இதில் அங்கே ஆசிரமத்தில் ஒரு இதில் எழுதி போட்டிருப்பாங்க, நிறைவிற்காக காரியம் செய்பவன் அஞ்ஞானி, நிறைவிற்காக காரியம் செய்பவன் அஞ்ஞானி, நிறைவினால் காரியம் செய்பவன் ஞானி. நிறைவினால் காரியம் செய்பவன் ஞானி. அவனுக்கு என்ன இருக்குது, ஆழ் மனசில் திருப்திங்கிறது அவனுடைய சுபாவமாக இருக்குது. திருப்தி, நிறைவு, பூர்ணம், நிம்மதி, இதெல்லாம் திருப்தி, நிறைவு, பூர்ணம், நிம்மதி இதெல்லாம் எப்போ இருக்குது, மேல் அவன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சு கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் ஆழ் மனசில் அவனுக்கு என்ன இருக்குது, திருப்தி, நிறைவு, நிம்மதி, பூர்ணத்துவம் எல்லாம் அவனுக்கு ஆழ் மனசில் இந்த குணங்கள் இருக்குது, பூர்ணமாக இருக்குது. காரணம் இந்த வைராகியம். அவனுக்கு எந்த ஆசையும் இல்லாமல் அவன் முழுமையாக என்னவா இருக்கான், அவன் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கான். ஸோ அதை எப்படி நம்ம அந்த குணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, அதுக்கு தான் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்கிறாரு. பிருகதாரண்ய உபநிஷத்தில் இருக்கிற ஒரு மந்திரம், அதைத்தான் நம்ம மூலமாக முதல் மந்திரம் அதுதான். பிருகதாரண்ய உபநிஷத்தில் 4:4-12 4:4-12 ஷாரீரக பிராமணம்னு ஒரு பகுதி இருக்கு.
ஷாரீரக பிராமணம். ஷாரீரகம்னாலே வந்து ஷரீரே பவதி இது ஷாரீரகம். ஷரீரத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை பற்றிய ஒரு சம்வாதம் இருக்குது. யாக்ஞவல்கருக்கும் ஜனகருக்கும் இடையில நடந்த ஒரு சம்வாதம். யாக்ஞவல்கருக்கும் ஜனகருக்கும் நடந்த ஒரு சம்வாதம். அதில் இருக்கிற அந்த ஒரு மந்திரத்தை எடுத்து நமக்கு மொத்தம் இதில் வந்து 298 ஸ்லோகம் இருக்குது. இந்த ஒரு மந்திரத்தை அப்படியே பிரகதாரணி உபனிஷத்துலேருந்து எடுத்துடுறாரு, முதல் மந்திரமாக கொடுத்துடுறாரு. அந்த ஒரு மந்திரத்துக்கு 297 விளக்கம் இருக்குது. அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு எடுக்க போகிறார் வந்து நமக்கு. எதனால நமக்கு வந்து ஆசைப்படுறோம், ஆசையிலேருந்து முழுமையாக நம்ம வெளிவர்றது எப்படி, எப்படி நம்ம பைண்டிங் டிசையர்லேருந்து நான் பைண்டிங் டிசையராக நமக்கு வந்து நம்மை பந்தப்படுத்துகின்ற ஆசையிலேருந்து பந்தப்படுத்தாத ஆசையாக நம்ம எப்படி பார்க்குறோம். நமக்கு பகவத்கீதையில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்குது. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதோ தயோஹோ ந வசம் ஆகச்சேத் தௌஹி அஸ்ய பரிபந்தினோ. அந்த ராகத்வேஷம் என்கின்ற வழிப்பறி திருடர்கள் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய ஞானத்தை திருடிட்டு போயிருக்கு. நம்ம ஞானம் படித்து வச்சுருக்கோம், நமக்கு வந்து குரு சொல்லி கொடுக்குறாரு, எல்லாம் புரியுது. ஆனால் அந்த ஞானம் இப்போ நம்ம கையில் பணம் வச்சுருக்கோம், எவனோ பிக் பாக்கெட் அடித்து போயிட்டானா என்ன ஆகும், நமக்கு பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுக்கிறக்கா கையை விட்டோன்னா என்ன ஆகும், எவனோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டா நமக்கு பயன்படாது. அது மாதிரி நம்ம விவகாரம் பண்ணும்போது நம்மளுடைய ராகத்வேஷம் என்ன பண்ணுது, அந்த ஞானத்தை திருடிட்டு போயிடுது. அப்போ அந்த ராகத்வேஷத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இந்த ராகத்துலேருந்து விடுபடணும். ஏன்னா நம்ம அபரோக்ஷ அனுபூதியில் சூராகினக அப்படின்னு பதம் பார்த்தோம். அப்போ அந்த ஆசையிலிருந்து எப்படி விடுபடுவது, நம்ம முதல்ல அந்த ஜீவன் முக்த லக்ஷணத்தில் நமக்கு சிதப்பிரஜ் லக்ஷணத்தில் முதல்ல என்ன பண்ணுறோம், பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரஜ்ஞஸ்துதோச்சதே. யார் ஆசையிலிருந்து பூர்ணமாக விடுபடுகின்றானோ அவன்தான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக. அவனால தான் இந்த ஆத்ம தியானத்தில் என்ன பண்ண முடியும், நன்றாக வெற்றியடைய முடியும். அதுக்கு நமக்கு உபகாரமாக இந்த வித்யாரண்யருடைய இந்த திருப்தி தீப பிரகரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருப்தி தீப பிரகரணம். இப்போ தீபம் அப்படின்னாலே வந்து தீபயதி, தீபயத்தின பிரகாஷயதி, நமக்கு அதை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. திருப்தி தீப பிரகரணம், திருப்தியை பற்றிய ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த பிரகரணம் எழுதப்பட்டிருக்கின்றது. திருப்திம் தீபயதி இது திருப்தி தீப பிரகரணம். இதில் நம்ம அந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம தொடங்கிடுவோம். இது கொஞ்சம் உங்களுக்கு அபரோக்ஷ அனுபூதி மாதிரி ஈஸியாக இருக்காது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, ஒரு பதங்களும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஆழமானது. அதனால் நல்லா கொஞ்சம் நான் நிதானமாக சொல்கிறேன். இங்கே வேகமாக சொன்னேன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட கேளுங்க. வந்து திரும்ப திரும்ப 2-3 வாட்டி கேட்கும்போது இது இன்னும் நல்லா பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு இது ரொம்ப ஆழமான விஷயங்கள். ஏன்னா அது ஒரு பதத்தையும் எடுத்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இதை நம்ம ஆழ் மனசுக்கு கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பிரயோஜனம், அவ்வளோ நமக்கு திருஷ்டமாக பார்க்க முடியும். நம்மளை பரிபூர்ணமாக நம்மளை திருப்தியாக வைக்க போகுது. திருப்தியாக வைக்க போகுதுன்னா எந்த பிரச்சனையும் மாற போகிறது கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி ஆழ் மனசில் ஒரு நிறைவு, ஒரு பூர்ணத்துவத்தை நமக்கு நிச்சயமாக இது கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம வித்யாரண்யரை நல்லா நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம முதல் ஸ்லோகத்தை தொடங்கும். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். இந்த மந்திரம் தான் நமக்கு உபனிஷத்துலேருந்து பிரகதாரணி உபனிஷத்துலேருந்து அப்படியே எடுக்கப்பட்ட இந்த மந்திரம். இதில் ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி பூருஷக. இந்த முதல் வரி வந்து அபரோக்ஷ ஞானத்தை சொல்லுகின்றது. அபரோக்ஷ ஞானம்
இது வந்து நமக்கு மகா வாக்கியம் மாதிரி அபரோக்ஷ ஞானம். ஆத்மானம் சேத், ஆத்மானம்னா தன்னை, ஆத்மானம்னா தன்னை, சேத், சேத்னா ஒரு கால், ஒரு கால், ஒரு கால். விஜானியாத், விஜானாயித் அறிவானாகில், தன்னை ஒரு கால் அறிவானாகில், தன்னை ஒரு கால் அறிவானாகில். எப்படி அறிவானாகில்? அயம் அஸ்மி இதி பூருஷக, அயம் அஸ்மி இதி பூருஷக. பூருஷக அப்படிங்கிறது வந்து புருஷக அப்படிங்கிறதுடைய வேத பிரயோகம். வேதத்தில் வந்து சில இடங்களில் தீர்க்கம் வரும் நமக்கு. புருஷக அப்படின்னா இங்கே ஜீவாத்மான்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சாதகன், நம்ம ஒரு அபியாசம் பண்ணுகின்ற ஒரு சாதகன். அயம் அஸ்மி இதி, அயம், அயம்னா இந்த, அயம்னா இந்த, அஸ்மி, அஸ்மினா இருக்கிறேன், இந்த இருக்கிறேன். இடையில ஒரு பதத்தை நம்மளா யூகம் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்து போடலை வந்து அயம், இந்த பரமாத்மாவாக நான் இருக்கிறேன். அஸ்மிங்கிறது வந்து நானுக்கு தான் வரும். நமக்கு கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அயம் பரமாத்மா அகம் அஸ்மி, நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன். அயம் பரமாத்மா அகம் அஸ்மி. ஒரு ஜீவாத்மாவானவன், ஒரு சாதகனானவன் தன்னை ஒரு கால், ஒரு கால்ங்கிறது வந்து நமக்கு அது வந்து அது எவ்வளோ துர்லபங்கிறத காட்டுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அவன் தன்னை வந்து இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக தன்னை பரமாத்மான்னு புரிஞ்சிக்குவான் ஆகில். இஃப் 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 ஆகில் ஒரு கால், ஒரு ரொம்ப அது வந்து துர்லபங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு இந்த இந்த மேலே மேலே அந்த படிகள் சிரவணத்தை முடிக்கிறது கஷ்டம், மனநத்தை முடிக்கிறது கஷ்டம், அந்த நிதித்தியாசத்துக்குரிய குவாலிஃபிகேஷன் எல்லாம் சம்பாதிக்கிறது கஷ்டம். அதையும் மீறி அவன் தன்னை அந்த பரமாத்மாவாக அறிவான் ஆகில். கிம் இச்சன், கிம் இச்சன் அப்படின்னா எதை விரும்புவான். இது வந்து கிம் இச்சன்னா எதை விரும்புவான்ங்கிறது கேள்விக்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி. ஏன்னா நமக்கு வாழ்க்கை பூரா கேள்விக்குறியாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையே நமக்கு கேள்விக்குரிய ஃபுல்லாக அந்த ஞானம் என்னவாக்கிரும், ஆச்சரியக்குறியாக ஆக்கிரும். நமக்கு எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தும் நம்மளை என்ன பண்ணிடும், நம்மளை வந்து விடுவிச்சோம். கிம் இச்சன் எதை விரும்புவான். கஸ்ய காமாய, கஸ்ய காமாயன யாருடைய பிரயோஜனத்திற்காக. கிம் இச்சன் எதை விரும்புவான். கஸ்ய காமாய யாருடைய பிரயோஜனத்திற்காக. ஷரீரம் அணு சஞ்சுவரேத், ஜ்வரம்னா துக்கம். அவன் எதையும் ஆசைப்பட மாட்டான். கிம்மிச்சன்னா அவன் எதையும் ஆசைப்பட மாட்டான். அது கேள்விக்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி. அவன் எதை பற்றி கவலைப்பட போகிறான், யாருக்காக கவலைப்பட போகிறான். கிம்மிச்சன் கசிய காமாய ஷரீரம் அணு சஞ்சுவரேத், ஷரீரம் இந்த ஷரீரத்தை தொடர்ந்து வரும் துயரத்தினால். ஜ்வரம்னா துயரம், அணுனா தொடர்ந்து. இந்த ஷரீரத்தை தொடர்ந்து வரும் துயரத்தினால் அவன் எதுக்காக ஆசைப்பட போகிறான், யாருக்காக ஆசைப்பட போகிறான். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தினம் கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். அப்போ தான் நமக்கு மனப்பாடம் ஆகும். ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து எடுத்து என்ன பண்ண போகிறாரு, விசாரம் பண்ண போகிறார். நமக்கு ஒரு பதத்துக்கும் அவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறார். இன்னொருக்க நான் சொல்லிடுறேன். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மி இதி பூருஷக. முதல் வரி வந்து என்ன சொல்லுது, அபரோக்ஷ ஞானத்தை சொல்கின்றது. ஆத்மானம் தன்னை, சேத் ஒரு கால், ஒரு வழியாக அப்படின்னு போட்டுக்கலாம், ஒரு வழியாக கஷ்டப்பட்டு. ஆத்மானம் சேத் விஜானியாத் அறிவானாகில். என்ன அறிவானாகில். அயம் அஸ்மி இதி, இத்தினா என்று. அயம் பிரம்ம அஸ்மி இதி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன். அயம்ங்கிறது வந்து இந்த, எதுக்காக அவர் இந்தன்னு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. நம்ம இந்த, அந்தனா அங்க, இந்தனா இங்க. அப்ப இது வெரி நியர். இந்த இது அப்ப நமக்கு ரொம்ப நியர். அது ஒண்ணு எங்கிட்டும் அங்க ஒண்ணு அங்கெல்லாம் இல்லை, இங்கதான், இதுதான்.
நம்ம எல்லாத்தையும் அது அது நம்ம எல்லாமே சப்ஜெக்ட், எல்லாமே புறப்பொருட்கள், இது சாரி எல்லாமே ஆப்ஜெக்ட், இது ஒன்று தான் என்னது சப்ஜெக்ட், இது பார்ப்பவன். அப்போ இந்த இவனை என்னை நான் அந்த பரமாத்மாவாக ஒருவேளை கஷ்டப்பட்டு தக்கி புக்கி என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டு எல்லா சாதன சதுஷ்டயத்தில் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இல்லாமல் எனக்கு வைராகியம் இருக்கா, எனக்கு விவேகம் இருக்கா, எனக்கு திதிக்ஷா இருக்கான்னு என்ன பண்ணுறோம், நம்மளை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ வைராகியம் இருந்துச்சு, இன்றைக்கி எனக்கு எவ்வளோ விவேகம் இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ திதிக்ஷை இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் அது திதிக்ஷை பூர்ணமாக இருக்கா. திதிக்ஷைன்னா என்னது பொறுத்து கொள்வது. பொறுத்து கொள்வதுன்னா ஒரு பரமாத்மா சாமி சொல்லுவாங்க, முணுமுணுக்காமல் பொறுத்து கொள்வது அப்படின்றது. அதாவது சகிச்சுக்கிறோமா பொறுத்துக்கிறோமா. சகிச்சு கொள்றதுன்னா முணுமுணு உள்ளுக்குள்ள அது ஒரு முணுமுணு. ஏன்னா முதல்ல அதை நம்ம வெளி வார்த்தைகளில் புலம்பல்ல இருந்து உள்ள மனசுக்குள்ள அந்த முணுமுணுக்கிறதுல இருந்து இது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன பண்ண முடியும், நம்ம தாண்டி வர முடியும். அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் எதுக்கு நம்ம எவ்வளோக்கு மார்க் போடுறோம், இதில் நம்மளுடைய சாதன சதுஷ்டயத்துக்கு ஒரு மேப் மாதிரி வச்சுக்கலாம். தினம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவலாக வச்சுக்கலாம் நமக்கு. அப்போ ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இது பூருஷக. சாதகன் ஒருவன் தன்னை பரமாத்மா என்று அறிவானாகில் கிம் இச்சன், அவனுக்கு எதை பற்றி ஆசைப்படுவான், கசிய காமாய யாருக்காக ஆசைப்படுவான். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாமே இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். என்னோட ஆசை, பிள்ளைங்களோட ஆசை. எனக்கு கூட எதுவுமே பற்றி கவலையே இல்லை, பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். ரெண்டு விதமாக நமக்கு இருக்கும். என் பொருட்டோ மற்றவர்கள் பொருட்டோ அவனுக்கு என்னவே கிடையாது. எந்த விதமான ஷரீரம் அணு சஞ்சுவரே, உடலை தொடர்ந்து இருக்கும் துயரத்தினால் அவன் எதனாலும் கவலைப்பட மாட்டான். இப்போ இந்த ரெண்டாவது வரி நமக்கு ஞானத்தோட பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. இப்போ முதல் வரி அபரோக்ஷ ஞானம். இந்த ஞானம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதுதான் ரெண்டாவது வரி. ஜரம்னா துக்கம், ஷரீரம் அணுசஞ்சுவரே அப்படின்னு. இப்போ நம்ம ஷரீரத்தை தொடர்ந்து வரும் எந்த துக்கத்தினாலும் அவன் பாதிக்கப்படாமல் இருக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஷரீரத்துக்கு துக்கம் வரும். நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் என்ன வரும், நம்ம பிராரப்தத்தின் வசத்தினால கண்டிப்பாக நமக்கு துயரங்கள் வரலாம். ஆனால் அதையும் அவன் என்ன பண்ணுற, அந்த ஞானத்தினால அதுக்காக என்ன பண்ண மாட்டான், அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றான். இதுதான் அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. கிம் இச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணுசஞ்சுவரே. இப்போ நமக்கு இதில் ஒரு பதத்துக்கும் எப்படி நம்ம போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அவர் ஜென்ரலாக எப்படி நம்ம கொண்டு போகிறார், ஒரு பதத்தையும் எடுத்து நம்ம சொல்கிறாரு. புருஷக அப்படிங்கிறது ஜீவாத்மாவுடைய லக்ஷணத்தை சொல்ல போகிறார். புருஷகங்கிறதுக்கு விசாரம் பண்ணும்போது ஜீவாத்மாவுடைய லக்ஷணம், ஜீவாத்மா எப்படி உற்பத்தி ஆகின்றது அதெல்லாம் பற்றி வரப்போகுது. ஜென்ரலாக என்ன வரப்போகுதுங்கிறத பார்த்துருவோம். ஜீவாத்மாவினுடைய உற்பத்தி, ஜீவாத்மா நான் சொல்கிறேனே, இந்த ஜீவாத்மா நான் சொல்கிறேனே, இது எப்படி வந்துச்சு, இது சரீரம்னு சொல்கிறேனே, இது எப்படி ஏன்னா நம்ம பரமாத்மாவோட நம்மளை ஐக்கியம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம அந்த புருஷகன், இந்த சாதகன் என்னவா இருக்கான், தன்னை இந்த அகங்காரத்தோட சேர்த்து கொண்டு இருக்கான். அப்போ அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு புருஷக அப்படிங்கிற அந்த பதத்தினால நமக்கு விசாரம் பண்ண போகின்றோம். அடுத்தது ஆத்மானம் விஜானியாத். ஆத்மானம் விஜானியாத்னு ஒரு பதம் இருக்குது. நம்ம ஏற்கனவே அபரோக்ஷ அனுபூதியில் அவங்க மல்லியாக்காணிக்கு கடைசி நாள் முக்கியமான ஸ்லோகம் ஒன்று கேட்டாங்க. ஆத்மானம் சததம் ஜானன் காலம் நய மகாமதே பிராரப்தம் அகிலம் புஞ்சன் நோத்வேகம் கர்த்தும் அருகசி. அதில் அந்த கரெக்டாக ஆத்மானம் சததம் ஜானன், அதே இதுதான் இங்கே நமக்கு ஆத்மானம் சேத் விஜானியாத். அதில் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து கொண்டால் இந்த சரீரத்தை அவன் பிராரப்தத்தை அனுபவிக்கும் போது ந உத்வேகம் கர்த்தும் அருகசி, என்ன பண்ண மாட்டான், அவன் எதை பற்றியும் புலமாமல். அதுதான் நமக்கு கடைசியில் மருந்து என்னது, ஆத்மானம் சேத் விஜானியா, ஆத்மானம் சததம் ஜானன். அப்போ நான் என்னை இந்த வாச்சியார்த்தத்தில் வச்சுக்காம என்னோட லட்சியார்த்தத்திலேயே மனசு என்ன இருக்கணும், ஆழ் மனசு அதில் நமக்கு ஆழமாக இருக்கணும். ஆத்மானம் விஜானியாத். ஆத்மானம் விஜானியாத்னா தன்னை அறிதல். தன்னை அறிதல்ங்கிறது ரெண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று அஞ்ஞான காலத்தில் தன்னை எப்படி அறிகின்றான்,
ஞான காலத்தில் அவன் தன்னை எப்படி அறிகின்றான். இப்போ 2 இருக்குது. தன்னை அறிதலை 2 விதமாக பிரிக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம முதல்ல நம்ம அனாத்மாவோடு சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம என்னைய உடம்பா மனசாக அறிகின்றோம். அப்புறம் குரு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், நம்ம இதை தாண்டியே இதனால் பாதிக்கப்படாதவனாக நான் இருக்கின்றேன். அப்போ தன்னை அறிதல்ங்கிறது ஞான காலத்தில் எப்படி இருக்கும், அஞ்ஞான காலத்தில் எப்படி இருக்கும், அதை 2ஆக நம்ம பிரித்து சொல்ல போகிறாரு. அடுத்தது அயம். அயம்னா இந்த அப்படின்னு பார்த்தோம், பக்கத்தில் இருக்கின்ற இந்த அதுக்கு தான் நிறையா ஸ்லோகம் விளக்க போகிறாராம் அயம்ங்கிறத. ஏன்னா நம்ம அங்கே தானே தப்பு பண்ணுறோம், நம்ம நான்கிறது தானே தப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதிலிருந்து தானே ஆண்ட முடியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டப்படுறோம். இதில் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம கைவல்ய நவநீதம் உங்களுக்குலாம் நல்ல பரீட்சை இருக்கிறதுனால நமக்கு அந்த 10வது மனிதன் கதை தான் வரப்போகுது. அப்புறம் நமக்கு அந்த 7 அவஸ்தைகள் வரப்போகுது. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு தான் தெரியுமேன்னு மட்டும் படிக்கவே கூடாது. நம்ம புதுசாக படிக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம எடுத்தோடனே இது எனக்கு தெரியுமே அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் அதில் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். நமக்கு அதை நம்ம முதலே சொல்லிடுறேன் நான் வந்து. ஏன்னா நமக்கு முதல்ல படிக்கும்போது ஆஹா இவ்வளோதானா 10வது மனிதன் தானா அப்படிம்போம். ஆனால் அது 10வது அது என்னவாக இருக்கும், நமக்கு இன்ஃபர்மேஷனாக மட்டுமே இருக்கும். நம்ம இதை கொஞ்சம் பரமாத்தாந்த சாமிஜி எப்பயுமே சொல்லுவாங்க, ஸ்ரவணம் நம்பர் 1, ஸ்ரவணம் நம்பர் 2, ஸ்ரவணம் நம்பர் 3 அப்படிம்பாங்க. ஸ்ரவணம் நம்பர் 1ங்கிறது வந்து இப்போ நம்ம திருக்குறளே பார்க்குறோம், கற்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வாட்டி கசடரை. இப்போ படிக்கிறது அரைக்குறையாக கூட படிச்சிருப்போம், அடுத்த வாட்டி என்ன படிக்கணும், கசடரை படிக்கணும் நமக்கு வந்து. அப்போ இப்போ இது மேலோட்டமாக படிச்சிருக்கோம் நம்ம, இப்போ நமக்கு ஆழமாக படிக்க போகிறோம். நமக்கு கசடரை எந்த வித கசடும் இல்லாமல் இதில் என்ன பண்ணணும், நமக்கு வந்து முழுமையாக இது நமக்கு. ஏன்னா கசடு இருந்தால் என்ன பண்ணாது, நல்லா யோசிச்சு பாருங்க. வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம், அந்த இடத்துல அப்படி கசடு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, பெயிண்ட் ஒட்டாது. அதில் நல்ல கசடு அரை நல்லாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கை மயமாகும் பொருட்டு இப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாதன சதுஷ்டயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ கசடுகள் வந்து போயிடும் நமக்கு. அவ்வளோக்கு அவ்வளோ ஆள் மனசில் இது பிரயோஜனம் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியும். நமக்கு தீர்க்க காலம் விடாமல் இதையே பண்ணும்போது கண்டிப்பாக நமக்குடைய பிரயோஜனம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம பூருஷக பார்த்துட்டோம், ஆத்மானம் விஜானியாத் பார்த்துட்டோம், அயம்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது சேத்துன்னு ஒரு பதம் இருக்கு. அப்படின்னா அறிவான் ஆகில், ஒருவேளை கஷ்டப்பட்டு, அது வந்து எதை காட்டுதுன்னா துர்லபங்கிறத காட்டிக்கிட்டு தான். ஏன்னா அது வந்து ஈஸி கிடையாது. நமக்கு நம்ம படிச்சிடுறோம், புரியுது, ஆனாலும் நமக்கு என்ன பண்ண முடியல, அதனுடைய பிரயோஜனத்தை நான் வந்து அனுபவித்தேன் என்று என்ன பண்ண முடியல, சொல்ல முடியவில்லை. நம்ம நீ படிக்கும்போது ஒரு வார்த்தை படித்து, வெளியுருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ. நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ, அதுதான் கிம்மிச்சன் கசிய காமாயங்கிறது. அதை தான் வந்து வேற இதில் போட்டிருக்காரு. அப்போ நமக்கு அறிவானாகில் அது அதனுடைய துர்லபத்தை காட்டுகின்றது. புரிஞ்சாலும் அதனால தான் இது வந்து ரகசியத்தில் மிகப்பெரிய ரகசியம் சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற ரகசியம்லாம் நமக்கு காதுக்குள்ளே சொல்கிறோம், மற்றவங்களுக்கு தெரியாமல் சொல்லி அது ரகசியமாக வச்சுருக்கோம். இது வந்து பரம ரகசியம், என்னென்னா சொன்னாலும் புரியாது. அதனால இது பரம ரகசியம். ஏன்னா ஓப்பனாக தான் சொல்கிறோம், எல்லாருக்கும் சொல்கிறாங்க, ஆனாலும் என்ன பண்ண முடியல, நமக்கு வந்து அதை வந்து அது ரகசியமாகவே இருக்குது. அப்போ அது துர்லபம். நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாரு, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவத் சைனம் அந்நிய ஸ்ருணோதி ஸ்ருத்வா பேனம் சைவன கஷ்டித்து. அது அறிந்தவன் துர்லபம். இதை அடுத்தவங்களுக்கு எடுத்து அதாவது கேட்டும் பிரயோஜனம் கிடைக்கிறது துர்லபம். கேட்க வரதே கொஞ்சம் பேர் தான், இருந்தாலும் அதை கேட்டவங்களுடைய பிரயோஜனம் அடைகிறவங்க ரொம்ப ஆச்சரியம்னா அங்கே அரிதுன்னு தான் அர்த்தம். நமக்கு அங்கே அதிசயம்னு கிடையாது, நமக்கு அரிது. அப்போ ரேர் வந்து நமக்கு. அதனால தான் அந்த துர்லபம். ஒருவாறு கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்மளே இப்போ கம்ஃபர்டபுளாக ஏன் நமக்கு பிரயோஜனம் கிடைக்க மாட்டேங்குது, கம்ஃபர்டபுளாக படிக்கிறோம். அந்த காலம் இதுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த சன்னிஷ்டானந்த சாமிஜிட்ட ஒரு வாட்டி கேட்டப்ப அவர் சொன்னார், அவர் சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் வேலையை டெம்பரரியாக வந்து விட்டுட்டு 1 வருஷம் பிக்ஷை எடுத்து நம்மளால் சன்னியாச வாழ்வு வாழ முடியுமான்னு கையில் பைசா தொடாமல் 1 வருஷம் ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக போனாராம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வைராகியம் இருந்திருக்கு. அவர் சொல்லுவார், நம்ம சாப்பாட்டுக்காக போவோமா, கோயிலில் போய் நம்ம பிரசாதத்துக்காக போவோம், அங்கே
கரெக்டாக போகும்போது அன்னதானம் நடக்கிறது, நம்ம முன்னாடி வந்த நேரம் கையை நீட்டுவோம், சாப்பாடு இருக்காது அங்கே. அப்போ எல்லாத்தையுமே ஈஸ்வர இச்சையாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம சொகுசாக உட்காந்துட்டு ஃபேன் அடியில் ஃபேன் இல்லைன்னா வீசுறோம், நம்ம புழுங்குதுங்கிறோம், நமக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக படிக்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க அதனால தான் நமக்கு முழுமையாக நமக்கு பிரயோஜனம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. அப்போ அதனால தான் அறிக்கை ஒருவாறு கஷ்டப்பட்டு அடைவான் ஆகில் ஓங்காரந்த சாமி சொல்லி அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் வீட்டை விட்டு தானே சன்னியாசம் பண்ணிக்கிட்டாரு. சன்னியாசம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல அவர் தானாக சுயமாக தானாக வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்காரு 1.5 வருஷம் சித்பானந்த சாமிஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி. அப்போ அவங்க இதுக்கு அவதூதர் மாதிரி இப்போ கடைசியில் அதுக்கு முன்னாடி பதுக்கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு டாக்டரோட தோட்டத்தில் 1.5 வருஷம் போல் இருந்திருக்காரு. அது கோயில் அதை எங்கேயோ அந்த இடத்துல தனியாக இருந்திருக்காரு, வீட்டை எதுக்கும் இல்லாமல். அவங்களாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. நமக்கெல்லாம் வந்து அதெல்லாம் நினச்சி கூட அப்படியா ரிஷிகேஷில் சரி சரி. இப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த தீவிரமான அந்த வைராகியம் முமுட்சுத்துவம். அதனால தான் நம்ம இதை சம்பாதிக்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு ஒரு 4 நாள் படிப்போம், அதுக்குள்ளே வந்து அடுத்த வேறு வீட்டில் ஏதாவது டைவர்ஷன் வந்துடும், கல்யாண வீடு வந்துடும், அப்புறம் பிள்ளை பேரை வந்துடும், அப்புறமாட்டி ஏதாவது வேறு யாருக்காவது உடம்பு சோமில் அப்படி விட்டு அப்படி கேப் ஆயிரும் நமக்கு. அதுக்குள்ளே திரும்ப இன்னொருக்க எல்லாத்தையும் சரி பண்ணி வரதுக்குள்ளே அடுத்தது வந்துடும். இதை நமக்கு பெரிய அதனால் என்ன பண்ண முடியல. இது அதனால தான் சேத் அறிவானாகில் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த பரோட்சத்தை அபரோக்ஷமாக அயமஸ்மி அந்த முழுமையாக அந்த தனித்தன்மையை முழுமையாக நாசம் செய்வானாகில் அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், கிம் இச்சன். 2வது லைன் ஞானத்தின் பிரயோஜனம்னு பார்த்தோம். கிம் இச்சன் அவன் எதை அனுபவிப்பான். இப்போ இதில் வந்து 2 விதம் 2 சொல்லப்பட்டிருக்கு. இதில் போகிய நிஷேதம் காம நிஷேதம் 2 விதம் சொல்லி. போகியம்னா அவனுக்கு அனுபவிப்பதற்குரிய பொருளே எதுவுமே இல்லை, புறப்பொருள்கள் எதுவுமே இல்லை அந்த ஞானிக்கு. ஏன்னா தன்னை தவிர எதுவுமே இல்லைன்னு அவன் பார்க்குறான் அந்த ஞானி. அப்போ அவனுக்கு அனுபவிப்பதற்கு பொருளே இல்லை. இன்னொன்று அவனுக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அவன் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ, அவனே நிறைவாக இருக்கான். அதனால அவனுக்கு ஆசையே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறதுக்கு பொருளே இல்லை. தத்துவார்த்தத்தில் பார்க்கும்போது ஆசைப்படுறதுக்கு ஒரு பொருளே இல்லை. அவனுக்கு ஆசையே இல்லை. எல்லா ஆசையும் என்ன ஆயிடுது, அவனுக்கு வந்து அடங்கிடுது. அந்த ஞான நெருப்பில் வந்து என்ன ஆயிடுது, நெருப்பு வந்து கபகபன்னு போட்டுகிட்டே இருக்கும்போது குப்பு 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 குப்புன்னு எரியும், சத்தம் வரும், புரு புருன்னு சத்தம் வரும். போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஆகுதி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அடங்கிடும். அப்போ நமக்கு எதனால் நமக்கு மனசு டர்புலண்ட்டாக இருக்குது நமக்கு வந்து. அப்போ ஏன் மனசு அடங்காமல் இருக்குது, ஏதோ ஒரு அடங்காத ஆசை இருக்குது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா அது அடங்கித்தான் ஆகணும். எப்படி நெருப்பில் ஒன்று நீ போடலைன்னா நெருப்பு அடங்கித்தான் ஆகுமோ, அதுபோல் நம்மளுடைய மனசில் எந்த விதமான ஆசையும் இல்லை அப்படின்னா அது அமைதியாகத்தான் இருக்கணும். இது வந்து லாஜிக். இது வந்து நமக்கு இதில் வந்து இது இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே தர்க்கபூர்வமாக நம்ம பேசுகிறோம். அப்போ கிம் இச்சன் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை, அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆசையே இல்லை. இன்னொன்று அனுபவிப்பது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே அவன் பிரம்மமாக பார்க்கின்றான், தன்னை வேறாக எதுவும் இல்லைங்கிறத பார்க்கின்றான். அப்போ இங்கே நமக்கு 2 நிஷேதம் பார்த்தோம். போகிய நிஷேதம், போகிய நிஷேதம்னா அனுபவிப்பதற்கு பொருளே இல்லை. காம நிஷேதம், காம நிஷேதம்ங்கிறது அனுபவிக்கணுங்கிற ஆசையே இல்லை. இதுதான் இவர் ஒரு பிரக்ரியா. இப்போ நமக்கெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, நமக்கு அவஸ்தாத்திரய பிரக்ரியா, பஞ்சகோஷ பிரக்ரியா, அதெல்லாம் படிக்கிறோம். அது மாதிரி இந்த ஆசையை விளக்குறதுக்காக இது ஒரு பிரக்ரியா வந்து இவர் இது பண்ணி இந்த உபனிஷத் மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆசையை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி.
ஏன்னா ஆசைப்படுறது யார் யார் ஆசைப்படுவா? ஒரு அபூர்ண அகங்காரம் உடையவன் தான் ஆசைப்படும். யார்கிட்ட வந்து குறகுடம் கூத்தாடும், நிறகுடம் தழும்பாதுன்னு படிக்கும். அப்போ யார் கூத்தாடுவா? வந்து யார்கிட்ட அபூர்ணத்துவம் இருக்கோ, அபூர்ணமான அகங்காரமாக யார் தன்னை நினைச்சிக்கிறானோ அவன்தான் ஆசைப்படுவான். அப்போ ஆசைப்படும் பொருள் வந்து இந்த போகிய பிரபஞ்சமாக அவனுக்கு இருக்கின்றது. அப்போ நீ உன்னை ஆத்மா என்று நீ நன்றாக புரிந்து கொள்வாயே ஆகில் உனக்கு எதன் மேல் ஆசை இருக்கும்? எது மேலேயும் ஆசை இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நிறைய கடை இருக்குது, வாங்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா ஆசை இருக்காதுங்க. நிறைய ஆள் இருக்காங்க, கடையே இல்லை அப்படின்னாலும் என்ன கிடையாது? ஆசை இது வேலை கிடையாது. அப்போ ரெண்டும் சேர்ற இடத்துல தான் என்ன இருக்குது? நமக்கு ஆசைப்படுபவனும் இருந்து உலகமும் இருக்குது அப்படின்னா தான் என்ன ஆகும்? அங்கே ஆசைக்கே ஒரு வடிவம் வருது. இப்போ நமக்கு ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆசை இல்லை, ஆசைப்படும் பொருளும் இல்லை. ரொம்ப டீப்பு நமக்கு வந்து இந்த இடம். நமக்கு நல்லா உள் வாங்க வாங்க நமக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ இந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரும். கிம் இச்சன், எதுக்காக ஆசைப்படுற, யாருக்காக ஆசைப்படுற, எதுக்காக ஆசைப்படுற? ஏன்னா இவ்வளோ நாளும் நமக்கு மைண்டில் எப்போவுமே வந்து இவர் தயந்த சுவாமி சொல்லுவாங்க, எப்போவுமே ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட்னு ஏதாவது ஒன்று என்ன பண்ணிகிட்டே இருப்போம். நல்ல ஆசையாகவே தான் இருக்கும், நல்ல ஆசையாக தான் இருக்கும், தர்மமான ஆசை தான். ஆனாலும் அது ஆசை, அது பொன் விலங்கு, ஒன்றை பந்தத்தில் தான் வைக்கும். அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நானே பூர்ணன். அப்போ நம்ம எதனால நம்ம வந்து அங்கே நம்ம பூர்ணத்துவத்தை நழுவ விடுறோம்? அதனால தான் இந்த பூருஷங்கிற சப்தத்தை கொடுக்க போகிறாரு. நீ உன்னைய ஜீவாத்மாவாக நினைச்சு கொண்டு இருக்கிறது வரைக்கும், அகங்காரமாக நினைத்து கொண்டு இருப்பது வரைக்கும் உனக்கு அபூர்ணத்துவம் இருக்கத்தான் இருக்கும். இதில் டவுட்டே கிடையாது. நீ உன்னைய உடம்பாகவும் இந்த நாமத்தையும் இந்த ரூபத்தையும் நீ வச்சுக்கிட்டு நீ இதை ஓன் பண்ணிக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால தான் அந்த பூருஷங்கிற சப்தம் இருக்குது நமக்கு. அப்போ கிம் இச்சன் கசிய காமாய, கசிய காமாயங்கிறதுக்கு யாருடைய பிரயோஜனத்திற்காகன்னு பார்த்தோம். யாருடைய பிரயோஜனத்திற்காக அதை ரெண்டாக பிரிக்கிறாரு. ஸ்வசிய பரஸ்ய. ஒன்று தன்னுடைய பிரயோஜனத்திற்காக ஆசைப்படுவோம், எனக்கு இது வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும். ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து நம்ம கடைசியில் என்ன கேட்போம்? ஆரோக்கியம் கேட்போம். நமக்கு வந்து எனக்காக ஆரோக்கியம் வேணும்னு கேட்போம். தன்னுடைய கசியனா ஸ்வசிய, ஸ்வசியனா தன்னுடைய, பரஸ்யனா பிறருடைய. எனக்காக ஆசைப்படலாம், என்னை சேர்ந்தவர்களுக்காக ஆசைப்படலாம். இப்போ நம்ம அர்ஜுனன் பார்க்குறோம், அவன் என்ன பண்ணுறான்? தான் உயிரை விட கூட ரெடியாக இருக்கான். வந்து எனக்கு நான் உயிரை விடுற பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய குருவும் கஷ்டப்படக்கூடாது. அப்போ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மை சேர்ந்தவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் கஷ்டப்படக்கூடாது. ஒன்று நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன், இன்னொன்று என்னை சேர்ந்தவர்கள், எனக்கு விருப்பமானவர்கள், எனக்கு பிரியமானவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். இப்போ இதன் மூலமாக என்ன பண்ணுறாரு? ஒரு போக்திரு பிரபஞ்சத்தையே நிஷேதம் பண்ணுறாரு. கசிய காமாய, யாரின் பொருட்டு? அப்போ அனுபவிப்பதற்கு ஒரு பொருளே இல்லை. போக்திரு நிஷேதம். அப்போ அனுபவிப்பவன் அப்படிங்கிற அந்த ஆளையே என்ன பண்ணிடுறோம்? நம்ம க்ளோஸ் பண்ணி. எதை அனுபவிப்பான்? யார் பொருட்டு அனுபவிப்பான்? அனுபவிப்பதற்கு பொருள் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு பாட்டு வரும், எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும். இதை திரும்ப போட்டுக்கலாம், எத்தனை நாள் போக்தாவும் போக்கியமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாள் வேண்டும். ரெண்டும் ஒன்று தான் நமக்கு. அப்போ எத்தனை நாள் நீ உன்னை போக்தாவாகவும் இந்த போகியத்தை பிரபஞ்சத்தை சத்தியமாக நீ நினச்சிக்காயோ அத்தனை நாள் வேண்டும். அத்தனை நாளைக்கு நீ என்ன பண்ணணும்? அடிபடத்தான் வேண்டும், அபியாசம் பண்ணத்தான் வேண்டும். அப்போ நமக்கு போக்திரு நிஷேதம், இங்கே அனுபவிப்பவன் என்பது ஒன்று இல்லை. இப்போ அதனால் என்ன பண்ணுறோம்? நமக்கு அங்கே சம்சாரியும் இல்லை, சம்சாரமும் இல்லை. அங்கே சம்சாரி நிஷேதம், சம்சார நிஷேதம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம். துவைத்தமே கிடையாது நமக்கு. இப்போ நமக்கு
முழுமையான நிம்மதி இதில் நமக்கு கிடைக்கின்றது. அடுத்த பதம் இதில் நம்ம கையில் நவநீதத்தில் அப்படியா சர்வகாம ஞானபாலு. ஷரீரம் அணு சஞ்சுவரே. ஜுவரம்னா என்னது பார்த்தோம்? துக்கம். ஷரீரத்தை தொடர்ந்து, உடலை தொடர்ந்து அவன் துயரப்படுவது இல்லை. உடலை தொடர்ந்து அவன் துயரப்படுவது இல்லை. இப்போ இது என்ன சொல்கிறாருன்னா கர்ம நிஷேதம். அவனுக்கு செய்வதற்கு ஒரு செயலும் இல்லை. ஏன்னா நம்ம விவகாரம் எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? ஏதாவது ஒன்று அடையணுங்கிறத ஆசைப்பட்டு தான் விவகாரங்களே இருக்குது. இப்போ நமக்கு இங்கே அவனுக்கு ஆசை கிடையாது, ஆசைப்படுபவன் கிடையாது. அதனால அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு செய்கிறதுக்கு செயலும் கிடையாது. இது ஞானத்தினால் அடங்குகின்றது. இதுதான் கர்மணி அகர்ம எஃபஷியத்துன்னு ஒன்று பார்ப்போம். கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவன் அகர்த்தான்னு நம்ம சொல்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த லட்சியார்த்தத்திலே இருக்கான். நம்மெல்லாம் வாச்சியார்த்தத்திலேயே நம்ம அகங்கிறம்பு உடம்பு மனசு புத்தியிலே இருக்கோம் நம்ம. அப்போ அங்கே நம்ம என்ன பார்த்துட்டோம்? சர்வ காம நிவர்த்தி பார்த்துட்டோம். சர்வ என்னது போக்கிய நிவர்த்தி பார்த்துட்டோம். நம்ம போக்தா நிவர்த்தி பார்த்துட்டோம். இங்கே நம்ம சர்வ கர்ம நிவர்த்தி. அவனுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷரீரம் அனுசஞ்சுவரே. அவன் அப்போ நம்ம ஆசைக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எதையாவது நாடி ஓடுறோம். நம்மளுடைய ஓட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? ஒரு ஆசை இருக்குது. நம்மளுடைய விவகாரங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆசை இருக்குது. அப்போ அவனுக்கு தன்னில் தான் நிறைவாக இருக்கின்ற போது அவன் செய்யும் செய்கை முடித்தவன். இதான் நம்ம பார்த்தோம். அன்றைக்கி அவங்க கேட்டாங்க அகிருத்திரிமா ஆனந்தம் கேட்டாங்க. இதுதான் எல்லா செயல்களிலிருந்தும் விடுபட்ட ஆனந்தம். அப்போ நமக்கு எந்த செய்கிறதற்கு ஒரு காரியமும் இல்லை. இப்போ நம்ம போகிறோம், எங்கேயோ ஊருக்கு போயிட்டு வரணும்னு நம்ம பிளான் போடுறோம். அவ்வளோ பேக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு முடிச்சோடனே ஆப்பாடான்னு உட்காரோம். இல்லை அது மாதிரி ஒரு ரிலாக்ஸ்ட். அதே மாதிரி பிறவிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டா எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுதான் அந்த ரிலாக்ஸேஷன். அவன் எதுவும் அதுதான் அந்த திருப்தி. எனக்கு செய்கிறதுக்கு எனக்கு இந்த சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக பயன்படுத்திட்டேன். அதான் ஞானிகள் அதனால தான் ஆனந்தமாக இருக்காங்க. எதனால? அகம் ஸ்வயம் ஆனந்தயத்தி. பிறருக்கும் என்ன பண்ணுறாங்க? தானும் ஆனந்தமாக இருந்துட்டு மற்றவங்களையும் ஆனந்தப்படுத்துகின்றார்கள். அதுதான் அது காரணம். என்ன நம்ம உள்ளே என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பணக்காரனாக இருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? பணத்தை கொடுக்கலாம். நம்ம துக்கியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நானே துக்கப்பட்டதான் கண்டிப்பாக அடுத்தவங்களை துக்கம்தான் படுத்துவோம். நான் சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? என்னால் எல்லாருக்கும் சந்தோஷத்தை. அதனால தான் நம்ம சாமிஜி எல்லோரும் நம்ம அந்த பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணாலே நமக்கு பேசலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க நம்மளை பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம அவங்கள பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. காரணம் அவங்க ஸ்வயம் ஆனந்தக. அதனால் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க உள்ளுக்குள்ளே பூர்ணமாக இருக்கிறதுனால அந்த இதை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போ ஷரீரம் அனுசஞ்சுவரே. அவன் ஞானம் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு என்ன பாதிப்பதில்லை? ஷரீர சூழ்நிலைகள் அவனை பாதிப்பதில்லை. ஷரீரத்தில் துக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் நம்ம பார்க்குறோம், ரமணர் பார்க்குறோம், ராமகிருஷ்ணர் பார்க்குறோம். அவங்களாம் கேன்சர்னால அவ்வளோ வழியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் இருந்தால் கூட ஆழ் மனதில் அவங்களுக்கு என்ன இல்லை? ஏன்னா அது ஷரீர தர்மம். ஷரீர தர்மத்தினால அவங்க என்ன பண்ணல? வலி அவ்வளோ துக்கப்பட்டு இருக்கின்ற அதே சமயத்தில் அவங்க ஆழ் மனசில் அவ்வளவு திருப்தியாக நிறைவாக இருந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஞானி எந்த புற சூழ்நிலைகளாலும் அவனுடைய திருப்தி பாதிக்கப்படுவது இல்லை. ஆழ் மனசில், மேல் மனசில் கண்டிப்பாக அவங்களுக்கு வலி இல்லாமல் இருந்திருக்கும், கண்டிப்பாக வலிச்சிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியுது? இதை தாண்டி அவங்களால அந்த துக்கத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடிகின்றது. இப்போ இதில் நம்ம கடைசியில் முடிக்கும்போது அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த ஞானி எப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாத்துலேயும் நன்றி உணர்வோடு மட்டும்தான் இருப்பான். கடைசியில் முடிக்கும்போது வித்யாரண்யர் எப்படி முடிக்கிறாருன்னா, அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஞானம் அஹோ ஞானம் அஹோ சுகம் முடிக்கிறார். அவனுக்கு நன்றி உணர்வு மட்டும்தான் இருக்குமா. அதாவது நன்றி உணர்வுனா நமக்கு நல்லது செஞ்சவங்க கிட்ட மட்டும் நன்றி உணர்வு கிடையாது. நமக்கு யாரெல்லாம் துக்கம் கொடுத்தாங்களோ அவங்க மேலே கூட நமக்கு நன்றி. ஏன்னா அவங்க மூலமாக தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? வாழ்க்கையில் பக்குவம் கிடச்சிருக்கு.
அப்போ அந்த ஞானி எப்படி இருக்கான் வந்து அவனுக்கு வந்து எல்லார் மேலேயும் அந்த உலகத்துக்கு மேலே, குரு மேலே, சாஸ்திரத்தின் மேலே, எல்லார் மேலேயும் வந்து அவன் நன்றி உணர்வோட அந்த நிறைவில் இருக்கானா வந்து. அப்படிதான் அவர் முடிக்கிறார் 296ன்னு நினைக்கிறேன், 96ல் இது 97 அவர் அது நன்றி உணர்வோடு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை நம்ம இன்னும் 2 தடவை சாண்டிங் பண்ணிவிட்டு நமக்கும் அதே அந்த திருப்தி முழுமையாக கிடைக்கணும். நம்ம சாதன சதுஷ்டயத்தில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ நம்ம அபரோக்ஷ அனுபூதி கிடைக்கிறதுக்கு இந்த திருப்தி தீப பிரகரணம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இதை நம்ம ஒரு 3 தடவை இந்த சாண்டிங் பண்ணிடுவோம். இதை நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்ததை நம்ம பார்க்கணும். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்சுவரேத். இனி நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த